அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் ஊரக பகுதிகளில் படிக்கும் மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் தமிழ்நாடு ஊரக பகுதி மாணவர் திறனாய்வு தேர்வு தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ட்ரஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு தேர்வை நடத்துகிறார்கள். அந்த வகையில் 2025 ஆண்டிற்கான ஊரக திறனாய்வு தேர்வு எழுதுவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனுக்காக யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் 2025 விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை குறித்த மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு அரசின் அரசு தேர்வுகள் இயக்கம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற அனைத்து விதமான தேர்வுகள், தேர்வுக்கான அறிவிப்புகள், தேர்வு முடிவுகள், தேர்வுக்கான கால அட்டவணை அனைத்துமே வெளியிடுவாங்க. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு. அதற்காக இந்த வெப்சைட்லயே நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் கொடுத்திருப்பாங்க. இதுல பல்வேறு தரப்பட்ட நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்திருக்கும். இதுல நம்ம பார்க்க போறது பிரஸ் ரிலீஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பிரஸ் ரிலீஸ் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு, DGE ட்ரஸ்ட் எக்ஸாம் நவம்பர் 2025 பிரஸ் ரிலீஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த பிரஸ் ரிலீஸை பார்ப்போம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல்ல தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வு பற்றிய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை 6 தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வு நவம்பர் 2025 செய்திக்குறிப்பு. தமிழ்நாடு ஊரக பகுதிகளில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு அரசு தேர்வு இயக்ககத்தால் தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வு 1991 1992 முதல் நடத்தப்பட்டு வருகின்றது. 2025-2026 கல்வியாண்டிற்கான தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வு 29/11/2025 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வில் தெரிவு செய்யப்படும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு கல்வி மாவட்டத்திலும் 50 மாணவர்கள் மற்றும் 50 மாணவியர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இவர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் 1000 வீதம் 4 ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். அதாவது 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு முடியும் வரை 4 ஆண்டுகள் ஆண்டிற்கு ரூபாய் 1000 வீதம் உதவித்தொகை வழங்கப்படும். 2025-2026 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உள்ள, அதாவது சென்னையை தவிர்த்து பிற ஊரக பகுதிகளில் கிராம பஞ்சாயத்து மற்றும் டவுன்ஷிப் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். மாணவர்கள் விண்ணப்பங்களை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் 28/10/2025 முதல் 4/11/2025 வரை பதிவிறக்கம் செய்யலாம். பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டண தொகை ரூபாய் 10 சேர்த்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது முதல்வரிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 4/11/2025. இவ்வாறு அரசு தேர்வுகள் இயக்குநரக சார்பாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே தற்போது ஊரக பகுதிகளில் 9ஆம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஊரக திறனாய்வு தேர்வு எழுதுவதற்கு விண்ணப்பிக்கலாம். தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 12ஆம் வகுப்பு முடியும் வரை 4 ஆண்டுகள் ஆண்டிற்கு ரூபாய் 1000 வீதம் உதவித்தொகை வழங்கப்படும். ஆகவே தகுதியுள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காக விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்வதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா, இந்த நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற பேஜ்ல வந்தீங்கன்னா கீழே வரும்போது இங்க கொடுக்கப்பட்டுள்ளது ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ட்ரஸ்ட் அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ட்ரஸ்ட் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு, ட்ரஸ்ட் எக்ஸாம் நவம்பர் 2025 அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல இந்த விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். தமிழ்நாடு ஊரக பகுதி மாணவர் திறனாய்வு தேர்வு ட்ரஸ்ட் 2025-26 இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்ப படிவத்தில்
ஃபர்ஸ்ட்ல பெயர் நேம் இன் கேபிட்டல் லெட்டர் இன் இங்கிலீஷ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. நாட் டு எக்ஸீட் 28 லெட்டர்ஸ். அதாவது இந்த கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் உங்களது பெயர் ஆங்கிலத்தில் கேபிட்டல் லெட்டரில் தெளிவாக எழுத வேண்டும். உங்களது பள்ளி சான்றிதழில் உள்ளவாறு தெளிவாக உங்க பெயர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்வியியல் மேலாண்மை தகவல் முறை மையம், அதாவது எமிக்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்க எமிக்ஸ் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. எமிக்ஸ் நம்பர் உங்களது பள்ளி சான்றிதழில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது மாற்று சான்றிதழில் உங்களது எமிக்ஸ் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அல்லது உங்களது தலைமை ஆசிரியரிடமிருந்து கேட்டு உங்களது எமிக்ஸ் நம்பரை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அல்லது இணையதளம் வழியாகவும் உங்களது எமிக்ஸ் நம்பரை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இணையதளம் வழியாக எவ்வாறு எமிக்ஸ் நம்பரை நாம் தெரிந்து கொள்வது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து இணையதளம் வழியாக எவ்வாறு கல்வியியல் மேலாண்மை தகவல் முறை மையம், அதாவது எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எமிக்ஸ் நம்பர் எவ்வாறு இணையதளம் வழியாக தெரிந்து கொள்வது என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உங்களது எமிக்ஸ் நம்பரை தெரிந்து கொண்டு இங்க தெளிவாக என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா பாலினம் செக்ஸ் கேட்டிருக்காங்க. மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. மேல் ஃபார் எம், ஃபீமேல் எஃப், டிரான்ஸ்ஜெண்டர் டி இந்த மாதிரி இங்க எழுதிக்கோங்க. எம், எஃப் அல்லது டி உங்க பாலினம் இங்க எழுதிக்கோங்க. அப்புறமா பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் இன் கிறிஸ்டியன் எரா, அதாவது உங்களது டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் தந்தை அல்லது பாதுகாவலர் பெயர், ஃபாதர் அல்லது கார்டியன் நேம் இங்க எழுதிக்கோங்க. அப்புறமா பள்ளியின் பெயர் மற்றும் முகவரி, உங்களது பள்ளியின் பெயர் மற்றும் முகவரி இங்க எழுதிக்கோங்க. அப்புறம் தேர்வு எழுதும் மொழி, தமிழ், ஆங்கிலம் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு எந்த மொழியில் தேர்வு எழுத விருப்பமோ அந்த லாங்குவேஜ்ல டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெற்றோரின் அலைபேசி எண் கேட்டிருக்காங்க. உங்களது பெற்றோரின் மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் அல்லது பாதுகாவலர் உறுதிமொழி. மேற்காண் விவரங்கள் யாவும் உண்மை என்றும் எனது ஆண்டு வருமானம் ரூபாய் 1 லட்சத்திற்கு மிகாமல் உள்ளது என்றும் சான்றளிக்கிறேன். வருவாய் துறையினரிடமிருந்து பெற்ற வருவாய் சான்றிதழை இத்துடன் இணைத்துள்ளேன். இவ்வாறு பெற்றோர் அல்லது பாதுகாவலர் சான்றொப்பமிட வேண்டும். முக்கியமாக இந்த ஊரக திறனாய்வு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களின் ஆண்டு வருமானம், அதாவது அவர்களது பெற்றோர்களின் ஆண்டு வருமானம் 1 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதற்கான வருவாய் சான்று விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். அடுத்ததாக தலைமை ஆசிரியர் சான்றொப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேற்படி மாணவர் ஊரக பகுதியில் உள்ள இப்பள்ளியில் பயின்றவர் என்றும் 2024-2025 ஆண்டு 8ஆம் வகுப்பில் பயின்று ஆண்டு இறுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் எனவும் சான்றளிக்கப்படுகிறது. பள்ளி முத்திரை நாள் எழுதி தலைமை ஆசிரியர் கையொப்பமிடுவார்கள். இந்த விண்ணப்ப படிவத்தை இவ்வாறு இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்கள் தெளிவாக பூர்த்தி செய்து தேர்வு கட்டணமாக ரூபாய் 10 சேர்த்து விண்ணப்ப படிவத்துடன் வருமான சான்றிதழையும் இணைத்து உங்களது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். உங்களது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் உங்களது விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து பள்ளி முத்திரை மற்றும் நாள் கையொப்பம் செய்து உங்களது விண்ணப்ப படிவத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வார்கள். அதன் பிறகு தேர்வு நடைபெறக்கூடிய நாளான 29/11/2025 சனிக்கிழமை அன்று மாணவர்கள் தேர்வு எழுத அறிவுறுத்தப்படுவார்கள். ஆகவே தற்போது 9ஆம் வகுப்பு ஊரக பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஊரக திறனாய்வு தேர்வு எழுதுவதற்காக விண்ணப்பிக்கலாம். தகுதியுள்ள மாணவர்கள் விண்ணப்பித்து தேர்வு எழுதி பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.